இப்போ நம்ம எந்த கோவில் வந்திருக்கோம் அப்படின்னா திருப்பட்டூர் பிரம்மா கோவில் தாங்க வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா பிரம்மா வந்து தலையெழுத்தை மாற்றி அமைப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த கோவிலுக்கு சிறப்பாக வந்துட்டுருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட சிறப்பு என்னென்னா, கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறவங்க அவங்களோட ஜாதகத்தை வச்சு வந்து அந்த பிரம்மாட்ட வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா சிறப்பாக வந்து மேரேஜ் நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அவர் தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய பெரும் சக்தி இந்த கோவிலில் இருக்குது. அதேமாதிரி பிரம்மபுருஷர் ஈஸ்வரர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக ஃபஸ்ட்டு அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரம்மாவை சேவிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய கோவில் அதுலேயே பார்த்திங்கன்னா தனித்தனி சந்நிதி இருக்குது. அண்ட் பைரவருக்கு தனி சந்நிதி சூப்பராக பைரவர் அவ்வளோ அருமையாக அழகாக இருக்கார். இங்கே ரொம்பவே மன திருப்தியோடு நான் வந்து ஃபுல்லாக சாமி கும்பிட்டேன். நாங்கள் போன உடனேயே நேரடியாக சிவனை சேவிச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து பிரம்மாவை சேவிச்சாச்சு. பிரம்மாவை பார்த்தாலே எல்லாமே சிறப்பாயிரும். அதனால் பிரம்மாவை பார்த்துட்டு அப்படியே கோவில் இப்போ வந்து வேலை நடந்துகிட்ருக்கிறதுனால எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே எல்லாமே வேலை செஞ்சிட்ருக்காங்க. இருந்தாலும் சாமி சன்னதி எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம போன உடனே சாமி நல்ல திருப்தியாக பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அதுக்கு ஒரு சன்னதி அழகாக இருக்குது, சூப்பராகவே இருக்குங்க. அந்த வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து திருப்பட்டூர் வந்துட்டு இந்த பிரம்மா கோயிலை சிறப்பாக சேவிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றி அமைக்கிறார், அதுதான் உண்மை. அதனால் பார்த்திங்கன்னா எல்லோரும் சிறப்பாக வந்து இந்த கோயிலை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து பாருங்கள், ஓகேவா? நானும் இப்போ தான் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்து பார்த்துக்கிட்டே வரேன், ஒவ்வொரு சன்னதியாக பார்த்துட்டு வரேன். இந்த வந்து அங்கே பார்த்திங்கன்னா பைரவருக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்குது. பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. பைரவர் எங்கேயுமே இல்லாத சக்தி இங்கே இருக்குங்க. பைரவரை பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பைரவர் சன்னதி. நான் ரொம்ப நேரம் அப்படியே லயிச்சு போய் பைரவர் அப்படியே வேண்டி அப்படியே உருகி வேண்டிட்டு வந்தேங்க. இவ்வளோ சூப்பரான பைரவர் வந்து இங்கே சிறப்பாக இருக்கார் பாருங்கள். பைரவர் சூரியன் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் இருக்காங்க, ரொம்பவே சிறப்புங்க. பைரவர் எங்கேயுமே இல்லாத காட்சி இங்கே செம்மையாக இருந்துச்சு. ரொம்பவே வந்து மன திருப்தியோடு நான் வேண்டிட்டு அப்புறம் அப்படியே வந்து வெளிவாசல் வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் சந்நிதிக்கு பக்கத்தில் இந்த கம்பத்தடியான் நம்ம வேண்டிட்டு அப்படியே வெளியில் வரப்போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதாங்க என்ட்ரன்ஸ் கோபுரம் அண்டு வந்து சூப்பரான பிரம்மாவோட என்ட்ரன்ஸ் கோபுரம். நான் இப்போ சாமி கும்பிட்டுட்டு போயிட்டுருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக வாங்க. நம்மளோட சேனல் மறந்துடாதீங்க, அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க. வரும்போதே லைக் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய கோவில் விலாக்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இந்த கோவில் வந்து திருச்சியில் தாங்க இருக்குது. திருச்சி பக்கத்துலேயே தான், ஒரு 3 கிலோமீட்டர் தான். இந்த சமயபுரம் தாண்டின உடனே பார்த்திங்கன்னா இந்த ஒரு சிறப்பான கோயில். அனைவரும் வந்து சிறப்பாக திருச்சிக்கு வரவங்க எல்லாமே இந்த பிரம்மா கோவிலை வந்து பாருங்கள், சிறப்பு பெறுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாமல் நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.